السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: يا أيها الرسل كلوا من طيبات ما رزقناكم وعملوا صالحا إني بما تعملون عليم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய நற்கிருபை இன்றைய தினம் 18ஆம் ஜுஸினுடைய சூரத்து நூர் உடைய சில முக்கியமான வசனங்களை ஆபிஸா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். அதை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். 23ஆம் அத்தியாயம் 51ஆம் வசனமாக அல்லாஹ் ஒரு அறிவுரை நிறைந்த வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறான். ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான்: இறை தூதர்களே, நாம் வழங்கிய ரிசுக்கிலிருந்து பரிசுத்தமானவற்றை நீங்கள் உண்ணுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள். என்னவெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முக்கியமான பல தகவல்களை நமக்கு வெளிப்படுத்துகிறான். வல்ல அல்லாஹ் நமக்கு அவன்தான் ரிசுக்கு அளித்து கொண்டிருக்கிறான். எது ஹலாலோ அதை நாம் தேடி புசிக்க வேண்டும், புசித்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். ஹலாலை புசித்தால்தான் நாம் நல்ல அமல்களை செய்யவும் முடியும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவும் முடியும். ரசூல்மார்களுக்கு இதை உணர்த்தியதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய தாத்பரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று நமக்கு போதித்து கொண்டிருக்கிறான். தலபுல் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீலா என்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். கடமைகளுக்கு மேலே ஒரு கடமை என்னவென்று கேட்டால், ஹலாலை நாம் தேடி சம்பாதித்து அதை நாம் அனுபவிப்பது. கடமைக்கு அடுத்தபடியான ஒரு கடமை. இவ்வேளை நாம் தொழுகிறோம், எத்தனையோ கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். அதனை அடுத்த ஒரு முக்கியமான கடமை ஹலாலை நாம் தேடி நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். நாம் உண்ணுகின்ற உணவு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், பானம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். உடுக்கின்ற உடை இருக்கிறத அதுவும் கூட ஹலாலான அடிப்படையில் உள்ளதாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கின்ற பணமாக இருக்கட்டும், சொல்ல போனால் நாம் வசிக்கின்ற வீடாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய சொத்திலிருந்து நாம் அநியாயமான முறையில் அபகரித்ததாக அது இருக்கவே கூடாது. அது முழுக்க முழுக்க நாம் உழைத்து சம்பாதித்து ஈட்டிய அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் அந்த இடத்தை வாங்கியிருக்க வேண்டும், வீடு கட்டி வாழ வேண்டும், வசிக்க வேண்டும். அல்லது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை வாரிசாக விட்டு சென்றிருப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றிலையுமே நாம் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் வணங்குகின்ற அந்த வணக்கங்களுக்கும் நாம் உண்ணுகின்ற அந்த ஹலாலான உணவுக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது. நம்முடைய வணக்கங்கள் ஏற்கப்பட வேண்டும் என்றாலே, நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலே, நாம் உண்ணுகின்ற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. நோன்பு நோக்கிறோம், சஹர் உணவு உண்ணுகிறோம், அதே போன்று இஃப்தாரில் ஈடுபடுகின்றோம். அப்போதும் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது. யார் என்ன கொடுத்தாலும் அதை நாம் வாங்கி விழுங்கிவிடக்கூடாது. யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். மைமூன் இப்னு மெஹரான் என்கின்ற பெரியார் கூறுகிறார்கள், உங்களை நீங்கள் முத்தக்கி என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமென்றால், இறையச்சம் உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமென்றால், உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும், நாம் சாப்பிடுகின்ற உணவு ஹலாலா, நாம் குடிக்கின்ற அந்த பானம் ஹலாலா என்று நீங்கள் உங்களை பார்த்து
கேட்டுக்கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு பின்னால் நீங்கள் அதை அனுபவித்தால்தான் நீங்கள் ஒரு முத்தக்கியாக இறையச்சம் உள்ளவராக இருக்க முடியும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி பெண்மணி ஆட்டுப்பால் கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹதீஸ் கிதாப்களிலே பார்க்கிறோம். உம்மு அப்துல்லா ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி அவர்கள் தன்னுடைய பணியாரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு நோன்பு நோற்றிருக்கிறார்கள், இந்த ஆட்டுப்பாலை வைத்து அவர்கள் நோன்பு திறக்கட்டும், எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறது என்று. அந்த தூதுவர் வந்தார். ஆட்டுப்பாலை கொண்டு ஒப்படைத்ததற்கு பின்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருப்பி அவரை அனுப்பி வைத்தார்கள். அந்த அம்மனியிடத்தில் இந்த பால் எங்கிருந்து வந்தது என்பது எனக்கு நன்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்போது அந்த பெண்மணி பதில் சொல்லி அனுப்பினார்கள், இது நான் சம்பாதித்த என்னுடைய மாலிலிருந்து நான் வாங்கிய ஒரு ஆடு, அந்த ஆட்டுப்பால் தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். மறுநாள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை வைத்து நோன்பு திறந்தார்கள். மறுநாள் அந்த அம்மா வீட்டிற்கே வந்து விட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல, யார் சொல்லா, நான் ஒரு பணியாரிடத்திலே ஆட்டுப்பால் கொடுத்து அனுப்பிய போது தாங்கள் திருப்பி அனுப்பினீர்களே, அதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை தூதர்களை அல்லாஹ் இப்படித்தான் ஏவிருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமான ஒன்றை தவிர வேறு எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே இறை தூதர்கள் ஹலாலான உணவைத்தான் உண்ண வேண்டும், புசிக்க வேண்டும் என்று ஏவிருக்கிற காரணத்தினாலே நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு விட முடியாது, புசித்து விட முடியாது. எனவே தான் நாம் எச்சரிக்கையாக கவனமாக இறையச்சத்தோடு இருக்க வேண்டியிருக்கிறது. நாம் இனிப்பு கஞ்சி சாப்பிடுகிறோம், நோன்பு திறக்கிற போது நிறைய பட்சணங்கள் வருகின்றன, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் இது ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து உள்ளது என்கிற நம்பிக்கையில் நாம் சாப்பிடுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எப்போதுமே ஒரு உஷார் நிலை இருக்க வேண்டும். யாரிடமிருந்து அந்த பொருள் வருகிறது, யாரிடமிருந்து அந்த உணவு வருகிறது என்கின்ற அந்த கண்காணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கா நீங்கள் துஆ செய்யுங்கள், உதுல்லாஹ ஐ யஜஅலனி முஸ்தஜாபத் தாவா, துஆ ஏற்கப்பட்டவனாக நான் ஆக வேண்டும். பல்வேறுபட்ட தேவைகளை நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன், என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும், தாங்கள் துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னார்கள், அதிப் மத் அமக்க, உன்னுடைய உணவை நீ பரிசுத்தமாக நீ ஆக்கிக்கொள், உன்னுடைய துஆ என்ன செய்யும், அங்கீகாரம் பெறும் என்று சொன்னார்கள். உன்னுடைய உணவை நீ பரிசுத்தமாக நீ ஆக்கி கொண்டால் உன்னுடைய துஆ அங்கீகாரம் பெறும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். சொல்லி தொடர்ந்து பல போதனைகளை ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் விளக்கமாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் எதை கொடுத்தாலும் அவன் விழுங்கி கொண்டே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவன் எதை கொடுத்தாலும் அவன் விழுங்கி கொண்டிருந்தான் என்றால் அவன் நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகலாம். ஒரு மனிதன், ஹதீஸ் இப்படி வருகிறது, ஐயமா அப்துல் நபத்த லஹுமுஹு மின சுஹ்தி வர் ரிபா ஃபன்னாரு அவுலா பிஹி, ஹராமான அசுத்தமான வட்டி பணத்திலிருந்து ஒரு மனிதன் சாப்பிட்டு அவனுடைய உடம்பு வளருமானால், நபத்த வளருமானால் அவன் நரகத்துக்கு செல்வதுதான் அவனுக்கு பொருத்தம் என்றார்கள் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் தான். விளைவு எங்கே போய் நிற்கிறது பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை, இருக்கின்ற இருப்பிடம், சம்பாதிக்கின்ற பணம், அனுபவிக்கின்ற அனுபவங்கள் எல்லாமே மிக மிக தொய்யிபாத்தாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். எனவேதான் உங்களுடைய துஆ ஏற்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உணவை நீங்கள் தூய்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். ஒருவர் வெகு தூரத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வருகிறார், அகுபராக அஷாஸாக வருகிறார்.
அவர் என்ன செய்கிறார், பாலைவன பயணம் செய்து வருகிறார். அப்படி வருகிற போது அவருடைய உடம்பெல்லாம் எப்படி இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது. தலைவிரிகோலமாக வருகிறார். அங்கே ஹஜ்ஜிலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார், யா ரப்பு யா ரப்பு ரப்பே 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 என்று அவர் துஆ கேட்கிறார். நிறைய கேட்கிறார் அல்லாஹ்விடத்திலே. எங்கே அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்க போகிறான்? அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஏன் ஏற்க மாட்டான் தெரியுமா? அவர் அந்த நேரத்தில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவு ஹராம், அவர் குடித்திருக்கிற பானம் ஹராம், அவர் அணிந்திருக்கிற ட்ரெஸ் ஹராம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறார், ஹஜ்ஜுக்கு என்ன பிரயோஜனம்? ஹஜ்ஜுக்கு எப்படி வேண்டுமானாலும் வரலாமா? ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் கூட அவர்கள் சம்பாதித்த அந்த சம்பாத்தியம் இருக்கிறதே, எந்த பணத்தை செலவழித்து அவர்கள் புனித ஹஜ் அந்த கடமையை நிறைவேற்றி வருகிறார்களோ பியூர் ஹலாலாக இருக்க வேண்டும், சுத்தமான பணத்தை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஹஜ்ஜும் வீராய்விடும், கேட்கின்ற துவாவும் கபூலாக ஆகாது. யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களை, பெரியவர்களை. இப்ப நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாராக இருந்தார்கள், கவனமாக இருந்தார்கள். நாம் எப்படி வாழ்கின்றோமோ நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் அப்படித்தான் வாழ்வார்கள். பொய் சொல்லி புரட்டுகளில் ஈடுபட்டு, தில்லுமுள்ளுகளில் ஈடுபட்டு நாம் சம்பாதித்து நாம் சாப்பிட்டோம் என்றால் அது நம்மை மட்டும் பாதிக்காது, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குலத்தையே பாதித்து விட வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். அவருடைய பணியால் என்ன செய்கிறார், உணவு ஒண்ணாந்து கொடுக்கிறார். பசியிலே சாப்பிட்டு விட்டார்கள். பசியிலே அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டதற்கு பின்னால் தான் கேட்கிறார்கள், இந்த உணவு எப்படி வந்தது, எந்த வகையிலே இந்த உணவை என்னிடத்திலே கொண்டு வந்து நீ சமர்ப்பித்தாய்? அப்போது கலீஃபாவை பார்த்து சொன்னார்கள், நான் காஃபிராக இருக்கிற போது மாந்திரிகத்திலே ஈடுபட்டிருந்தேன், மந்திரித்து பார்ப்பேன். மந்திரித்து பார்க்கிற போது ஒருவருக்கு நான் மந்திரித்தேன், அதற்கு அவர் பைசா தர வேண்டியிருந்தது. இப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், இப்போதுதான் அந்த பைசாவை அவர் கொடுத்தார். அந்த பைசாவிலிருந்து வாங்கிய உணவு என்றார் அந்த பணியால் சொன்னார். என்னை நீ அழிக்க பார்க்கிறாயா? பதறிவிட்டார்கள். நீ காஃபிராக இருக்கிற போது நீ மந்திரித்தாய் என்றால் என்ன வார்த்தைகளை சொல்லி நீ மந்திரித்திருப்பாய்? காஃபிர்கள் எதை சொல்லி மந்திரிப்பார்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீ ஒரு ஹராமான உணவை என்னுடைய வாயிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டாயே. நல்ல பசியோடு சாப்பிட்டு விட்டார்கள். எப்போதும் எச்சரிக்கையாக அவர்கள் இருப்பார்கள். யார் எதை கொடுத்தாலும் உடனே சாப்பிட்டு விட மாட்டார்கள். தம்முடைய தொண்டையிலே கையை வைத்து அந்த உணவை வெளியாக்க ட்ரை பண்ணுகிறார்கள். கையவோ வாந்தி எடுக்க பார்க்கிறார்கள், முடியவில்லை. அவர்களால் முடியவில்லை. என்ன செய்கிறார்கள்? மறுபடி தண்ணீரை குடித்து வெளியாக்கி விட்டார்கள். உண்ட உணவை வெளியாக்கி விட்டார்கள். உண்ட உணவை வெளியாக்கி விட்டு சொன்னார்கள், இந்த நேரத்தில் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த உணவை வெளியாக்காமல் விட மாட்டேன். என் நஃப்ஸை பற்றி நான் பயப்படவில்லை, கவலைப்படவில்லை என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள்? தையிபாத் பரிசுத்தமான அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக வாழ்கிறார்களா? அப்போதுதான் அன்பான பெருமக்களே, நாம் சம்பாதிக்கின்ற அந்த செல்வங்கள் இருக்கிறதே அது நிலைத்திருக்கும், அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். உழைத்து வாழ வேண்டும், சம்பாதித்து நாம் சாப்பிட வேண்டும். அந்த சம்பாத்தியம் உழைப்பும் கூட மிக நேர்மையான முறையில், பரிசுத்தமான முறையில், உண்மையான முறையில், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து தந்த முறையில் இருந்தால்தான் அன்பான பெருமக்களை நாம் சுவனபதியை அடைய முடியும். இது இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் இறை தூதர்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்றால் 2 பாயிண்ட்ஸ் முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய துஆக்கள் ஏற்கப்பட வேண்டும் என்றால் நம்பர் 1 ஹலாலான உணவை உண்ண வேண்டும். நல்ல அமல்கள் செய்வதற்கு காரணமே ஹலாலான உணவு தான் அமையும். எவர் ஹராமை சாப்பிடுகின்றாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் பள்ளிவாசல் பக்கம் வரவே மாட்டார், பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டார்.
அப்படி வந்து தம்முடைய பாவங்களை போக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார், அவ்வளவுதான். எனவே நம்ம நல்ல அமல்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும்னாக்க அந்த அமல்கள் வந்து ஒரு பூனிப்பான முறையில் பேணுதலான முறையில் நம்ம வந்து செய்யணும்னாக்க ஹலாலான உணவு முக்கியம். இவற்றை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.